ஒரு அழகான ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற வெங்கட்டையா பத்மாவதி தம்பதியருக்கு சந்திரிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. சந்திரிகா பொறுக்கும் போது ரொம்ப அழகா வெள்ளையா நீளமான ஜடையோட தான் பிறந்தா. ஆனா போக போக அவளுடைய முடியெல்லாம் உதது போய் அவ பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா மாறிட்டா. அதனால அவளை பார்த்த ஊஜனங்க, அவளுடைய தோழிகள் தோழர்கள் யாரா இருந்தாலுமே அவளை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. ஆனா சந்திரிகா எப்படியே இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் மட்டும் அவன் மேல வச்சிருந்த பாசம் குறையவே இல்ல. ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல பாவம் சந்திரிகா அவளுடைய அம்மாவை இழந்துட்டான். அப்போ அவங்க அப்பா வசுந்தரா அப்படிங்கிற இன்னொருத்தங்களை 2வதா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வசுந்தராவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கும் ஹரிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. முதல்ல அவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் சந்திரிகாவோட அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறமா சந்திரிகாவோட சித்தி சந்திரிகாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. ஒரு நாள் ஹரிதா ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா ரூமை தொடச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் வசுந்தரா ஹரிதாவோட ரூமுக்குள்ள வந்ததும், அடியே சந்திரிகா, இங்க வாடி. இதோ வரேன் சித்தி. அப்படி சந்திரிகா வசுந்தரா பக்கத்துல போனா. ஏண்டி, உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது காலங்காத்தால ஹரிதாவோட ரூமுக்கு போகாதன்னு? அது வந்து சித்தி, நான் ரூமை சுத்தம் செய்யறதுக்காக தான் அங்க போனேன். அத அவ எழுந்ததுக்கு அப்புறமா செய்யலாம்ல. ஒரு வேலை தெரியாதனமா காலங்காத்தால உன்னோட முகத்துல அவ முழிச்சிட்டா அப்படின்னா அன்னைக்கு அந்த நாள் அவளுக்கு விளங்குமா சொல்லு? என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? ரூமை கிளீன் பண்ற வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் சமைக்கிறதுக்கு போலான்னு நினைச்சேன், அதுக்குதான் அங்க போனேன். அப்படி சந்திரிகா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தீஞ்சி போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அத பார்த்து வசுந்தரா, என்ன ஏதோ தீஞ்ச வாசனை வருது? ஐயோ சித்தி, அடுப்புல பாலை வச்சுட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்திரிகா வேக வேகமா கிச்சனுக்குள்ள ஓடினா. ஆனா ஏற்கனவே பால் பொங்கி கீழே எல்லாம் கொட்டி போச்சு. அத பார்த்த உடனே வசுந்தராவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. கோவமா சந்திரிகா கிட்ட சொன்னா, அடி பாவி, 1 லிட்டர் பாலை நீ இப்படி அநியாயமா வீணாக்கிட்டியே. இப்ப நானும் என் பொண்ணும் என்ன குடிக்கிறது? ஐயோ மன்னிச்சிருங்க சித்தி, மறுபடியும் நான் பால் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். மறுபடியும் பால் வாங்கறதுக்கு பணம் யாரு கொடுக்கறது? செத்து போனவும் அப்பாவா இல்ல செத்து போனவும் அம்மாவா? வர வர உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல அப்படின்னு சொல்லி தொடப்பு கட்டி ஹரிதா அவளுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறதுக்காக வீட்டுல இருந்த நகைகளை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த ரூமுக்கு சந்திரிகா வந்தா. கல்யாணத்துக்கு நான் கூட வர தங்கச்சி, என்னையும் நீ கூட்டிட்டு போறியா? என்ன கேவலமான இந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் கூட கல்யாணத்துக்கு வரியா? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மானமே போயிடும். அது வந்து தங்கச்சி, அங்க கல்யாணத்துல 4 விதமா சாப்பாடு இருக்கும்ல, அத சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் தங்கச்சி, கூட்டிட்டு போறியா? அப்படின்னு சந்திரிகா ஹரிதா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ள வசுந்தரா வந்துட்டா. மூஞ்ச பாரு, இங்க வீட்ல போடுற சாப்பாடு பார்த்தாதான் உனக்கு போய் கல்யாண சாப்பாடு கேக்குதா? அப்படின்னு சொல்லி சந்திரிகாவை போட்டு மறுபடியும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சா. பாவம் சந்திரிகா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. சீச்சி, என்னதான் இந்த வாழ்க்கையோ? கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போன நான் என் தங்கச்சி கிட்ட கேட்டா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லி அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்படி இந்த அசிங்கமான உருவத்தை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தாலும் ஒண்ணுதான், செத்து போனாலும் ஒண்ணுதான். நான் இப்போ தற்கொலை செஞ்சுக்கிட்டு அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னோட அம்மாவுக்கு அழகான பொண்ணா நான் பொறுக்கணும். இப்படி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண சந்திரிகா அங்க இருந்த ஒரு பெஞ்ச் மேல ஏறி நின்னு அந்த தண்ணியில குதிக்க போனா. அப்போ திடீர்னு அவ கண்ணு முன்னாடி அவங்க அம்மா பத்மாவதியோட உருவம் வந்து நின்னுச்சு. இரு சந்திரிகா இரு, அவசரப்பட்டு உன்னோட உயிரை நீ எடுத்துக்காத. அம்மா, நிஜமாவே நீங்க தான் வந்திருக்கீங்களா? என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்கம்மா, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல. கஷ்டப்படாத சந்திரிகா, உனக்காக மேல இருக்கிற கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். உனக்கு அழகான உருவத்தையும் நல்ல நீளமான முடியையும் கொடுக்க சொல்லி நான் வேண்டிக்கிட்டமா. இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பத்மாவதி வாழ்த்தினாங்க. அவ்வளவுதான், சந்திரிகா பார்க்க ரொம்ப அழகா அவளுக்கு நீளமான ஜடையும் வந்துடுச்சு. பாரு சந்திரிகா, உனக்கு கிடைச்சிருக்கிற இதோ இந்த முடி ரொம்பவே பயங்கரமான சக்திங்களை கொண்டது. அப்படியே உனக்கு வந்த இந்த வெள்ளை நிறம் உன்னோட நல்ல மனசை பார்த்து கடவுள் உனக்கு இந்த நேரத்தை பரிசா கொடுத்திருக்கிறாரு. இனிமேலாவது நீ சந்தோஷமா வாழுமா. அப்படி சொல்லி பத்மாவதி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா சந்திரிகா அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போல. அந்த ஊரை விட்டுட்டு நேரா அவ பட்டணத்துக்கு தான் போனா. பட்டணத்துல ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஷோ நடக்கிறத அவ கவனிச்சா. அங்க ஒரு பைல்வான் நின்னு ஏதோ ஷோ காட்டிக்கிட்டு இருந்தாரு.
அதுக்கப்புறமா அந்த பைல்வான் அங்க இருக்கிற ஒரு பெரிய லாரிக்கு கயிறு போட்டு அதை இழுத்து காட்டி நிறைய பணத்தை சம்பாதிச்சாரு. அந்த போட்டியில ஜெயிச்ச பைல்வான் எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, யாராவது இந்த லாரிய என்ன மாதிரியே இழுத்து குறைஞ்சது ஒரு 2 அடி முன்னாடி போனா கூட அவங்களுக்கு இப்போ நான் ஜெயிச்ச பணத்தை விட 2 மடங்கு அதிகமான பணத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா அந்த பைல்வான். அதை கேட்டு சந்திரிகா, நானும் அந்த லாரியை இழுக்கிறேன் அப்படின்னு அவளும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டா. ஆனா சந்திரிகா கயிறு போட்டு இல்ல, அவளுடைய கூந்தல போட்டுதான் ஜடைய போட்டு இழுத்ததுமே அந்த லாரிய அவ இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தா. ஜனங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, சந்திரிகாவுக்கு அவங்க நிறைய பணமும் கொடுத்தாங்க. சந்திரிகாவும் நிறைய பணத்தை சம்பாதிச்சா. இப்படி கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சு சந்திரிகாவுடைய சொந்த ஊருக்கு ஒரு கார்ல போனா. அப்போ சந்திரிகாவை முழுசா மாறி வந்திருக்கிறத பார்த்து அவங்க சித்தி அவளுடைய தங்கச்சி 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. பார்க்க இவ்ளோ அழகா, அதுவும் நிறைய பணம் அதோட வந்த சந்திரிகாவை பார்த்து வசுந்தரா ரொம்பவும் பொறாமப்பட்டா. அதனால ஹரிதாவுக்கிட்டையும் இதே மாதிரி சாகசத்தை செய்ய சொல்லலாம் அப்படின்னு ஊஜனங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு ஹரிதாவோட முடிய அந்த லாரிக்கு கட்டி அதை இழுக்க வைக்க சொன்னா. ஆனா பாவம் ஹரிதாவோட முடி மொத்தமா போயிடுச்சு. ஊஜனங்க முன்னாடி